ஒரு குழிக்கரண்டி பருப்பு இருந்தால் போதும் 4-5 பேர் தாராளமாக ஊற்றி சாப்பிட்றதுக்கான சாம்பார் ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை ஊற வச்சுக்கணும். மசாலா அரைக்க காரத்துக்கேற்ப 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் வரமல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 மிளகு, 3 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டளவுக்கு புளியும் சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு துவரம் பருப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சாம்பாருக்கு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்க்குறப்ப டேஸ்ட்டும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இடித்த பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வாசனை அளவுக்கு வதக்கிட்டு 2 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டு ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சக்தி சாம்பார் பவுடர் 10 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிறப்ப கொத்தமல்லியை போட்டு இறக்கணும். கமன வாசனையான செம்ம டேஸ்டான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கூட்டு குழம்பு பக்கா பர்ஃபெக்ட்.